எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் வெங்கட் பிரபு இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க மூவி கோ டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டா இந்த படத்துடைய முதல் பாடல் விசில் போடு ரசிகர் மத்தியில ஒரு பயங்கரமான வரவேற்பு. ஆனா ஏன் பெரும்பாலான தளபதி ரசிகர்களுக்கே அந்த சாங் பிடிக்கல. இருந்தாலும் யூடியூப்ல ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாம வேற மாதிரி ஒரு சம்பவத்தை அந்த சாங் பண்ணிடுச்சேன். இது வரைக்கும் 50 மில்லியன் மேல யூடியூப்ல மட்டுமே அந்த ஒரு லிரிக்கல் வீடியோக்கு 50 மில்லியனுக்கும் மேல வியூஸ் வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதனை. படம் வெளியே வரதுக்குள்ள 100 மில்லியன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. படத்துடைய செகண்ட் சிங்கிள் ஜூன் மாசம் வரப்போகுது அப்படின்ற விஷயத்த ஏற்கனவே நம்ம வெங்கட் பிரபு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. அடுத்த மாதம் இந்த கோட்டு படத்துடைய செகண்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். செகண்ட் சிங்கிள் மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டா இந்த படத்துடைய டீசர் வரப்போதாமா. ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெண்டா இந்த படத்தை பத்தி ஒரு பயங்கரமான அப்டேட். நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அதுக்கான ஷூட்டிங்லாம் இன்னைக்கு சென்னையில பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதை பத்தி கூடுதல் தகவல் அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இந்த படத்துல நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காப்ல. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இல்லைனாக்கா 1.5 நிமிஷம் அவருடைய போர்ஷன் இந்த படத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பீங்க. அது என்னதான் 1 நிமிஷமோ இல்ல 1.5 நிமிஷமோ இவ்வளவுதான் இருந்தாலும் ரன் டைம்ல எந்த ஒரு பாதகமும் கம்மியா தான் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர் வந்தாருன்னா செம மாசா இருக்கும். வெங்கட் பிரபு ஒரு பயங்கரமான சம்பவத்தை இந்த படத்துல பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஏஜிஎஸ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு டீல் இருக்கு. ஏஜிஎஸ்க்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு படம் பண்ணி ஆகணும். அதுல குறிப்பா அந்த படத்தை நம்ம வெங்கட் பிரபு தான் டைரக்ட் பண்ண போறாரு. சோ அதனால எதனா யூனோஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதனால நம்ம வெங்கட் பிரபு பிளான் பண்ணாரா, இல்ல வேற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை சிவகார்த்திகேயனே இந்த படத்துல வராரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றது 100% அபிஷியலாவே இப்போ கன்ஃபார்ம் ஆன மாதிரி ஒரு தகவல். அதுல குறிப்பா அந்த கேமியோக்கு அவர் எந்த ஒரு ரூபாய் கூட வாங்காம தான் நடிச்சிருக்காராமா. எந்த ஒரு காசும் வாங்காம சம்பளமே இல்லாம தான் அந்த கேமியோ ரோல் இப்போதைக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அத கேமியோ ரோல் அந்த கேமியோ ரோல் வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருப்பாரு. ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லோரும்